திடக்கழிவு மேலாண்மையில் சிறந்து விளங்கியதற்காக மத்திய அரசின் விருதுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் முன்மாதிரியாக உருவாகியுள்ள கருங்குழி பேரூராட்சி மேற்கொண்ட முன்னெடுப்புகளை இந்த சிறப்பு தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். வீடுகளிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் மலை போல குவிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதற்கேற்ப குப்பைகளை வைத்தே எழில் மிகுந்த பூங்காவை உருவாக்கியுள்ளது கருங்குழி பேரூராட்சி. குடிசை பகுதிகள் அதிகம் நிறைந்த கருங்குழி பேரூராட்சியில் அனைத்து வீடுகளிலும் 100% மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் தனித்தனியாக சேகரிக்கப்படுகின்றன. இதில் மக்கும் குப்பைகளை இயற்கை உரமாக்கி வளமிக்க பூங்காவை பசுமை பணியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். நாங்கள் வீடு வீடாக சென்று குப்பை வாங்கி தரம் பிரிச்சு எடுத்துன்னு வருவோம். அதை எடுத்துன்னு வந்து செட்டில் நாங்கள் விண்ட்ரோ போடுவோங்க. அதை உரமாக்கி விற்பனை பண்ணுவோம். செடிங்களுக்கு போடுவோம், மரங்களுக்கு வாங்கி போவாங்க, விவசாயத்துக்கும் வாங்கி போவாங்க. மக்காத குப்பையை மறுசுழற்சி பண்ணுறோம். டயரு, பிளாஸ்டிக்கு, முட்டை ஓடு, அப்புறம் டீத்தூள் எல்லாமே இந்த டயரில் பொம்மைலாம் பண்ணுவோம். டயரை விற்பனை விற்றுருவோம். மக்காத குப்பைகளும் கைவினைப் பொருட்களாக மாற்றப்பட்டுள்ளன. திடக்கழிவு மேலாண்மையை திறம்பட கையாண்ட கருங்குழி பேரூராட்சிக்கு மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக் கழகம் விருது அறிவித்துள்ளது. இந்த விருது வழங்கும் விழா வரும் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. கழிவு மேலாண்மை மட்டுமின்றி கருங்குழி பேரூராட்சியில் பொது கழிவறை, கால்வாய் தூர்வாரல் என சுற்றுச்சூழலுக்கு உகந்த பணிகளும் திறம்பட செயல்படுத்தப்படுவதாக கூறுகிறார் பேரூராட்சியின் செயல் அலுவலர். பசுமையாக்கும் பணியாக 40,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. வீடுகள் தோறும் மரங்கள் தோட்டங்கள் அமைக்கவும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவருக்கு செடிகள், விதைகள், உரங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சாலையோர பூங்கா, மியாவாக்கி காடுகள் என பல மரக்கன்றுகளை இங்கே வளர்த்திருக்கின்றோம். நீர்நிலைகளை இங்கே பாதுகாப்பு செய்து வருகின்றோம். திடக்கழிவு மேலாண்மை தொடர்ந்து சிறப்பான பணியை முன்னெடுத்து செல்கிறோம். கடமையை முறையாக செய்யும் கருங்குழி பேரூராட்சிக்கு விருது கிடைப்பது புதிதல்ல. ஏற்கனவே தூய்மை இந்தியா தரவரிசையில் தென்னிந்திய அளவில் சிறந்த நகரங்களில் கருங்குழி இடம்பெற்றது. திடக்கழிவு மேலாண்மைக்கான தமிழ்நாடு அரசின் சிறந்த விருதையும் கருங்குழி கைப்பற்றியுள்ளது. மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை பொதுமக்கள் பிரித்து வழங்குமாறு அரசு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. கழிவுகளை பொதுமக்கள் பிரித்து வழங்குவதுடன் அரசும் அதனை திறம்பட கையாண்டால் எத்தகைய மாற்றம் ஏற்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது கருங்குழி பேரூராட்சி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் ராபர்ட் எபெனசர்.